ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இது நாளைக்கு கெஸ்ஸிங்னு இல்லை, ஒரு டிப்ஸ் வீடியோ தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கேமை பற்றி தெரியாதவங்க இதை பார்த்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் சொன்ன பேட்டர்ன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜாயின் குரூப்பில் இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேட்டர்ன் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கெஸ்ஸிங் எடுக்கலாம், நம்ம எடுத்த கெஸ்ஸிங் எப்படி மிஸ் ஆகுது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மிஸ் ஆகுது தெரிஞ்சு அடுத்த வாட்டி இது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடலாம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி கெஸ்ஸிங் எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் எடுக்க தெரியாமல் இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கான வீடியோ இல்லை. ஓகே, நிறைய பேர் கெஸ்ஸிங் எடுக்க தெரியும். அது அவங்களாம் இதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் எடுக்க தெரியாத மட்டும் இந்த வீடியோ பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு மட்டும் சின்ன ஒரு முக்கியமான மாதம் மாதம் அடிக்கிற ஒரு முக்கியமான பேட்டர்ன் மட்டும் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், மாதம் ஒரு 4 வின்னிங் வாங்கிடலாம். அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நான் அதுக்கு மட்டும் சின்ன ஒரு சின்ன கெஸ்ஸிங் மட்டும் சொல்கிறேன். டெமோ சொல்லிவிட்டு சொல்கிறேன். டெமோ சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக சொல்கிறேன். இது கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் அடிச்சுட்டு வரான். மாதம் மாதம் இதை மாதிரி தான் அடிக்கிறான். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. எப்பயுமே ஒரு நம்பரை காமனாக வச்சு தான் ஒரு நம்பரை அடிப்பான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 528 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். ஓகே, 528. இங்கே நமக்கு ஒரு 528. ஓகேவா? இதை காமனாக வச்சு ஒரு பேட்டர்ன் அடிச்சிருப்பான். என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 52 அடிச்சிருப்பான். அடுத்த நாள் ஏபி பாருங்கள் 54, 52, 54. அப்போது 52க்கும் 54 கேப்பில் ஒரு 53 குறையும். கரெக்டாக 53 சொல்லி இங்கே முடிச்சிருப்பான். ஓகேவா? அப்படியே இங்கே பிசி பாருங்கள், இங்கே 28. அடுத்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா 26 வச்சுக்கோங்க. 26 திருப்பி தான் 62 அடிச்சிருந்தா. அப்போ 28க்கும் 26க்கும் கேப்பில் 27 குறையும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 27 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா? இதை மாதிரி தான் அடிப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோ அதே மாதிரி அடிக்க மாட்டான். கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணுவான். இந்த மாதிரி நேரத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணால் கொஞ்சம் வின்னிங் வாங்கிடலாம். நீங்கள் இந்த 528 காமனாக வச்சுட்டு நல்லா நோட் பண்ணிக்கோ. 528 காமனாக வச்சுட்டு மேலே பாருங்கள், இங்கே ஏபியில் பார்த்தீங்கன்னா 52, 54, அதுக்கு ஒரு ஏபி ஒரு 53 சொல்லி ஏபியில் முடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ இந்த 528 காமனாக வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் பாருங்கள் 28, 26, ஒரு 27 சொல்லி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் முடிச்சிருப்பான். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்ன நம்பர் வந்திருக்கு மட்டும் பாருங்கள், 451. ஓகேவா? இப்போ இந்த 451 சொல்லி இங்கே அடிச்சிருக்கானா எதுக்காக அடித்தா மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கா மட்டும் பாருங்கள். இங்கே ஏபி பாருங்கள் 90 அடிச்சிருப்பான். ஏபி வந்து 90. அந்த 90க்கு ஃபுல் பவர் வந்து 45 சொல்லி அங்கே முடிச்சிருப்பான். ஓகேவா? அப்போது இங்கே ஏபி வந்து 87. அப்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 90க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 45. அப்போ இங்கே 87க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 32 வரணும். அன்றைக்கி நம்ம ஏபி வந்து 32 தான் அன்றைக்கி சேனலில் கொடுத்தோம் ஜாயினில். கரெக்டாக இதே பேட்டர்ன் சொல்லி தான் கொடுத்துருந்தேன். ஓகேவா? கரெக்டாக அடிப்பான் பாருங்கள். எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ போடுறதுக்கப்போ எடுத்து பாருங்கள். கரெக்டாக அடிச்சிருப்பான். ஒரு நம்பரை எடுத்து கரெக்டாகவே முடிச்சிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 90க்கு ஃபுல் பவர் 45, இங்கே 87க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 32. ஓகேவா? அப்படியே 3 நம்பரை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். நல்லா டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. 90. ஓகேவா? அதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 45 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? 90க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 45 சொல்லி அடிச்சிருப்பான். என்ன நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 87. அப்போ 87க்கு ஃபுல் பவர் வந்து 32 அடிக்கணும். இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. இங்கே 4க்கு சீபோர்டு 4க்கு இங்கே 1 சொல்லி அடிச்சிருந்தா, இங்கே சீபோர்டு 1க்கு இங்கே சீபோர்டு 4 சொல்லி கரெக்டாக 324 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிட்டான். அன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 325 சொல்லி அன்றைக்கி சேனலில் கொடுத்துருப்போம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல் வின்னிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. எப்பயுமே சரி, நம்ம ஒரு கெஸ்ஸிங் வருதுன்னா அது ஒரு ஆங்கிளில் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கெஸ்ஸிங் போடாதீங்க, ஸ்ட்ராங்காக விளையாடாதீங்க. எல்லா பக்கமும் சிங்க் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து கெஸ்ஸிங் ஸ்ட்ராங்காக விளாட்ணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏபி 32 இதுக்காக மட்டும் அன்றைக்கி நான் கொடுக்கல. என்னென்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 78, 16. அடுத்த நாள் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 32 சொல்லி கண்டிப்பாக ஏபி அடிச்சிருப்பான் பாருங்கள். ஏபி வந்து 78, 16, 32. ஓகேவா? இந்த 78 அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் 78 சொல்லி அடிச்சிட்டான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து 16. அதை 3 நாள் விட்டு பாருங்கள், ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 16 சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து இங்கே ஏபி வந்து 32. அதை 3 நாள் விட்டு ஏபி வந்து 32. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் சிங்காக இருக்கும். நம்ம வந்து வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக 2 பக்கமும் சிங்காக தான் ஏபி வந்து 32 சொல்லி கொடுத்தேன். ஏன்னா எல்லா பக்கமும் எல்லா நம்பரும் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் சிங்கான மட்டும் நான் அதுக்கு ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? இதை மாதிரி பேட்டர்ன் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இது மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை பேர் பண்ணி அடிப்பான். அடுத்த இன்னொரு பேட்டர்ன் தான் ரெகுலராக அடிக்கிற பேட்டர்ன் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம வின்னிங் கொடுத்த பேட்டர்ன் தான். மேக்ஸிமம் நான் வின்னிங் கொடுத்த பேட்டர்னாகவே சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நான் நோட் பண்ணிக்கோங்க. ஏபி பாருங்கள் 06 அடிச்சிருப்பான். ஏபி வந்து 06. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 05. இந்த நாள் கணக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 நாள் கேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா
ஒரு நம்பர் அடிக்கிறான்னா அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேப் நம்பர் கரெக்டாக அடிச்சிருப்பான். பார்த்தீங்கன்னா 06 அதுலேருந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா 06லேருந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணி இங்கே 05 அப்போ 05லேருந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 04 கரெக்டாக ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 04 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருப்பான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாள் கணக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பர் நாள் கணக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே முடிப்பான். இப்போ ஏபி 06 அதுலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 05 அதுலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 04 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சேம் பேட்டர்ன் தான். இப்போ இதே சேம் பேட்டர்ன் இதே மாதிரி அடிக்க மாட்டான். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணி ப்ளே பண்ணுவான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள். இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 75 பிசி 75 அதுலேருந்து ஒரு நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 76 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நாள் கேப் பார்த்தீங்கன்னா 75 பிசி 75 அதுலேருந்து ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 76 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா இதுதான் பேட்டர்ன். ஓகேவா பிசியில் என்ன அடிக்கிறானோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் அடிப்பான். இப்போ இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 69ன்னு இருக்கும். அப்போ 69 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணாக்கா 70 கரெக்டாக 12 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 70 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக 12 நாள் கேப். ஓகேவா இப்போது இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 05ன்னு இருக்கும். அப்போ பிசி 05 அப்போ 05க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணாக்கா 06 அப்போ ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 06 வரணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 06 வரணும். அப்போ ஓகேவா ஏபி வந்து 06 வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் பார்த்து நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுக்கக்கூடாது. எல்லா பக்கமும் வரணும். அப்போ பிசி பாருங்க 62ன்னு அடிச்சிருந்தா ஒரு நாள் விட்டு கிளாஸில் பாருங்கள் 61 அப்போது பிசி வந்து 60 அப்புறம் நமக்கு ஏபி வந்து 06 வந்தால் 060 வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம 060 கொடுத்துருந்தேன். சப்போர்ட்டுக்கு 600 சொல்லி கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங் அன்றைக்கி இந்த மாதிரி பேட்டர்ன் தான் கரெக்டாக அடிப்பான். இப்போது நல்லா நோட் பண்ணிங்க. இப்போது இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 00 அடிச்சிருப்பான். ஓகேவா அப்போ 00 அடிச்சிட்டான்னா அதுலேருந்து ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணாக்கா 01 அப்போ நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 01 அடிக்கணும் இல்லை திருப்பி வச்சா 10ன்னு அடிக்கணும். அப்போ நம்ம என்னென்னா கரெக்டாக 12 நாள் கேப் விட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 106 சொல்லி தான் அன்றைக்கி கொடுத்துருந்தேன். ஏபி வந்து 10ன்னு வந்தால் நம்ம 106 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் 106க்கு அவன் 610 சொல்லி அவன் பாக்ஸில் அடிச்சுட்டான். அன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே சேம் ரூட்டு தான். இந்த மாதிரி பேட்டர்லாம் வந்து கரெக்டாக அடிப்பான். அந்த நாள் கணக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் நம்பி விளையாடலாம். இந்த மாதிரி நேரத்தில் ஃபுல் வின்னிங் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி நம்ம வந்து 106 சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பிசி வந்து 06 எல்லா பக்கமும் சிங்க் ஆச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி 106 சொல்லி கொடுத்துருப்பேன். நல்லா கரெக்டாக இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா திருப்பி என்னென்னா இதை மாதிரி பேட்டர்ன் அடிப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை காமனாக வச்சு ஒரு நம்பரை காமனாக அடிப்பான். எக்ஸாம்பிள்னால் இதை மாதிரி எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான் எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை மாதிரி தான் மேக்ஸிமம் மாதம் அடிச்சுட்டு வரேன். எல்லாமே நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா ப்ளே பண்ணிடலாம், வின் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஏபி பாருங்கள் 57. இந்த ஏபி 57 அடிச்சிட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நாட்டு பாருங்கள் ஏபி 90 அடிச்சிருப்பான். இந்த காமனான விஷயம் என்னென்னா 57 அடிச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 90 அடிச்சிருப்பான். 57 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் கேப் விட்டு 90 அடிச்சிருப்பான். இப்போ ஏபி 57க்கு ஏபி 90 அடிக்கும்போது இங்கே பிசி 57 அடிச்சிருப்பான். ஓகேவா பிசி 57 அதுக்கு 5 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 90. ஓகேவா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாள் கணக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏபி 57க்கு ஏபி 90 பிசி 57க்கு பிசி 90. ஓகேவா இதை மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் அடிப்பான். அது மாதிரி தான் என்ன சின்ன ஒரு மிஸ்டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா போன ஒரு நம்பர் மிஸ் ஆகும். எப்படின்னா இதை மாதிரி அடிப்பான். சில நேரத்தில் மிஸ் ஆகும். எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி எப்படி மிஸ் ஆகுது மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அடுத்து என்னென்னா இதே பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 37 அடிச்சிருப்பான். போன மாதம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்திங்கன்னா 37 ஏபி 37 அடிச்சுட்டு 2 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து பார்த்திங்கன்னா 86 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக 2 நாள் கேப்பு. அப்போ இங்கே பிசி 37 அப்போ 2 நாள் விட்டு பிசி வந்து 86 தான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 86க்கு அவன் திருப்பி வந்து 68 சொல்லி அடிச்சிட்டான். ஒரு நம்பரை நம்ம ஸ்ட்ராங்காக எடுப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏபி வந்து 37 ஏபி 37க்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 86 2 நாள் கேப்பு. அப்போ இங்கே பிசி 37க்கு பிசி வந்து 86 தான் அடிச்சிருக்கணும். அன்றைக்கி நம்ம 86 தான் கொடுத்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 86க்கு திருப்பி 68 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா இதை மாதிரி நேரத்தில் என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏபியோ பிசியோ ஸ்ட்ராங்காக வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வச்சு ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும். வைக்கிற காசு டேலி ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு திருப்பி வைக்கணும். ஏன்னா இதை மாதிரி நேரத்தில் மிஸ் ஆகிடுது. எவ்வளோ பார்த்திங்கன்னா இதை மாதிரி தான் மிஸ் ஆகுது. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம முன்னாடி கெஸ்ஸிங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரோம் அதுக்காக வெயிட் பண்ணி நாளைக்கு வைக்கலான்னு பார்ப்பான். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அடிச்சிருவான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதை மாதிரியும் அடிக்கிறான். இதை மாதிரி மிஸ் ஆகுது. எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. இங்கே 861. ஓகேவா இந்த 861 தான் இங்கே நமக்கு என்னென்னா 168 சொல்லி அடிச்சிருப்பான். அது காமனான விஷயம் என்னென்னா ஒரே நம்பர் தான். ஓகேவா இங்கே 861 அங்கே 168 இது எல்லாத்துக்கும் காமனான விஷயம் ஒரே நம்பர் தான்.
இப்போ இங்கே ஏபி மட்டும் பாருங்கள், ஏபி வந்து 86. 2 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 08. அப்படியே 2 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 79. 86, 08, 79. 2 நாள் கேப், 2 நாள் கேப். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கான் மட்டும் பாருங்கள். இங்கே ஏபியில் அடிக்கிறது அங்கே பிசியில் அடிக்கிறான், அது திருப்பி அடிக்கிறான். இதான் பேட்டர்ன். இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 86. இந்த ஏபி 86 அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் வந்து 68 சொல்லி திருப்பி அடிச்சிட்டான். ஓகேவா? பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 68 சொல்லி திருப்பி அடிச்சிட்டான். அடுத்து இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 08. அந்த 08 அதை வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 80 சொல்லி அடிச்சிட்டான். கரெக்டாக 2 நாள் கேப்பு. இப்போ நமக்கு இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு ஏபி வந்து 79. அந்த 79 திருப்பி பிசியில் 97 அடிப்பான்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். பிசி 97 நான் ஃபாலோயிங் கொடுத்துருந்தேன். அதை ஃபாலோ பண்ணாங்க எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அன்றைக்கி வின்னிங் வாங்கிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் கொடுக்கலான்னு இருந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே கூட அடிச்சிடுவோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னா நாளே அடிச்சிடுவோம். இதை மாதிரி ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்துட்டோன்னா அதை நீங்கள் வந்து முன்னா நாளே வைக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எதை பண்ணுவோன்னு தெரியாது. ஒரு நாள் முன்னாடியே அடிச்சிடுவான். அதை மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து என்னென்னா ஒரு நாள் வந்து நம்ம முன்னாடி வைக்கிற நம்பர் ஒரு பின்ன தள்ளி கூட அடிப்பான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தள்ளி அடிச்சிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நடக்கும். சில நம்பர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு நேரம் சரியில்லை என்ன வேணால் நடக்கும். அதுவும் பார்த்துக்கோங்க. என்னென்னா இது ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே ஏசி பாருங்கள், ஏசி ஒரு 94, 904. ஏசி வந்து 94. ஏசி மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 94. அந்த 94க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 95 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? 94க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி இங்கே 95 சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். எப்படின்னா ஒரு நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணுறான். ஏசிக்கு மட்டும் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி அடிக்கிறான். ஓகேவா? இப்போ எங்கே அடிச்சிடும் அங்கே திருப்பி பாருங்கன்னா இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 49. அப்போ 49க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 50. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 50 சொல்லி ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 50 சொல்லி முடிச்சிருப்பான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கு ஏசி வந்து கரெக்டாக முடிச்சிருப்பான். நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. 94 ஏசி ஒரு 94. இந்த 94க்கு ஏசி ஒரு 95 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏசி ஒரு 49. அந்த 49க்கு ஏசி ஒரு 50 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா? இதுதான் பேட்டர்னு. இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கான் மட்டும் பாருங்கள். இதே சேம் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிச்சிருந்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அடிச்சிருந்தா எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே ஏசி பாருங்கள் 44. இங்கே ஓகேவா? என்ன பண்ணியிருக்கான் மட்டும் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 904. 904 இங்கே 404. ஓகேவா? இந்த 4க்கு பவர் தான் 9. இப்போ என்ன பண்ணியிருக்கான்ப்பா அதே சேம் ரூட்டு தான். இங்கே ஏசி ஒரு 44க்கு இங்கே ஏசி ஒரு 45 சொல்லி அடிச்சுதான். இங்கே 94க்கு இங்கே 95 அடிக்கும்போது இங்கே 44க்கு இங்கே 45 சொல்லி முடிச்சிருந்தா அதே சேம் ரூட்டு தான். ஓகேவா? அதே சேம் ரூட்டு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இப்போ அதுக்கு கீழே இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 26. ஓகேவா? இங்கே 49க்கு இங்கே 50 சொல்லி அடித்து முடிச்சிருந்தா அப்போ இங்கே 26க்கு இங்கே ஏசி 27 சொல்லி இங்கே அடிச்சிருக்கணும். அன்றைக்கி நம்ம ஏசி 27 அங்கே தான் கொடுத்தேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 27 அங்கே தான் கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசி 27 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 27 சொல்லி ஒரு நாள் தள்ளி வந்து அடிச்சிட்டான். இதை மாதிரி நடக்கும். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நீ கொடுத்துருப்போம். ஆனால் அடுத்த நாள் அடிப்போம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கெஸ்ஸிங் ஒரு சொல்லிட்டு வேறு கெஸ்ஸிங் போயிடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இதை மாதிரி சிம்பிளாக அடிச்சுட்டு போயிடுவான். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேட்டர்ன் எப்படின்னா நான் ஒரு நம்பர் பவர் பண்ணி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பவர் பேட்டர்ன் தான் மேக்ஸிமம் அடிக்கிறேன். ஏன்னா ஒரு நம்பர் அடிச்சிட்டோன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி தான் அடிச்சுட்டு வரேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணால் மாதம் கண்டிப்பாக அடிக்கிற பேட்டர்னா பவர் பேட்டர்ன் தான். இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள் பிசி ஒரு 32. 32க்கு ஒரு 37 சொல்லி அடிச்சிட்டா. இந்த சீபோர்டு 2 வச்சு அடித்த நம்பர் எல்லாமே பார்த்துக்கோங்க. 32 அதுக்கு ஒரு 37 சொல்லி அடிச்சிட்டா. அடுத்து சீபோர்டு 2 பார்த்தீங்கன்னா 92. அந்த 92க்கு 97 அடிப்பான்னு சொல்லிட்டு தான் ஃபாலோயிங்கில் கொடுத்துருந்தேன் இந்த மாதம். அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 97 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். அடுத்து சீபோர்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஒரு 82 தான் இருந்தது. ஆனால் 82 12க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசி 27 வரும்போது நம்ம 287 சொல்லி தான் அன்றைக்கி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு நம்பரில் வந்து பவரில் அடிச்சிட்டான். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும். ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி பவரில் அடிப்பான். எப்படின்னா 92க்கு ஒரு 97 அடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 32க்கு ஒரு 37 அடிச்சிட்டான். ஒரு 12க்கு ஒரு 17, ஒரு 82க்கு ஒரு 87 அடிக்கணும். அடுத்து நம்ம சீபோர்டு 7 வரும்போது ட்ரை பண்ணால் கூட கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பேட்டர்னு. அதே மாதிரி தான் ஏபியில் இதே மாதிரி சேம் பேட்டர்ன் அடிச்சிருந்தேன். ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வச்சு முடிச்சிருந்தேன். என்னென்னா இங்கே ஏபியில் 2 வச்சு பாருங்கள் 24. 24க்கு ஒரு 29 சொல்லி ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிருப்பான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24 அதுக்கு ஏ போர்டு காமனாக வச்சுட்டு பி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 24க்கு ஒரு 29 சொல்லி முடிச்சிருப்பான். அடுத்து ஏ போர்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா 28. அந்த 28க்கு ஒரு 23 சொல்லி பேட்டர்னை முடிச்சிட்டான். ஓகேவா? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 24க்கு ஒரு 29, 28க்கு ஒரு 23 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து ஏ போர்டு 2 சொல்லி நீங்கள் ஏதாவது அடித்தானாக்கா அதுக்கு நீங்கள் வந்து பவர் பண்ணி ட்ரை பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இதை மாதிரி நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட அடிச்சிடலாம், வின்னிங் அடிச்சிடலாம். பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
என்ன பண்ணியிருக்கா மட்டும் பாருங்கள். சில பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி அடிக்க மாட்டான், 2 வாட்டி அடிப்பான். 3ஆவது வாட்டி பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ் பண்ணிடுவோமா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும். இங்கே என்ன பண்ணியிருக்கா மட்டும் பாருங்கள். இங்கே ஏபி பாருங்கள் 79 அடிச்சிருப்பான். ஏபி 79, அந்த 79 திருப்பி நமக்கு பிசியில் ஒரு 97 திருப்பி அடிச்சிருப்பான். ஓகேவா, 79 அதை திருப்பி 97 அடிச்சிருப்பான். அடுத்த நாள் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 67, அந்த 67 திருப்பி நமக்கு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 76 அடிச்சிருப்பான். ஓகே, பார்த்தவங்க தெரியும். கரெக்டாக 2 பேட்டர்ன் அடிப்பான், 3ஆவது பேட்டர்ன் அடிக்க மாட்டான். இங்கே ஏபி பாருங்கள் 79, அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 97 அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 67, அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 76 திருப்பி அடிச்சிருப்பான். அதுக்கு கீழே இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 04, அன்றைக்கி 04 திருப்பி நம்ம 40 ட்ரை பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. 2 பேட்டர்ன் கரெக்டாக அடிக்கிறான், 3ஆவது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் அடிச்சுட்டு வந்தான். இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிக்கிற நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் அடிச்சுட்டு வரான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பிஇசி பாருங்கள் 68 தான் அடிச்சிருப்பான். பிஇசி வந்து 68, அந்த 68 அதை திருப்பி நமக்கு ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 86 திருப்பி அடிச்சிருப்பான். அப்போ இதுக்கு கீழே இருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிஇசி ஒரு 12, அப்போ அந்த 12 திருப்பி தான் ஏபியில் வந்து 21 அடிப்பான். 21 அடித்தா 215 சொல்லி தான் நம்ம கொடுத்துருந்தோம் சேனலில். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 25 கொடுத்துருந்தேன் அன்றைக்கி. ஆனால் பார்த்தீங்கன்னா 215 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி கொடுத்த நம்பர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து 562 சொல்லி அன்றைக்கி வந்து முடிச்சிருந்தான். ஒரு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்தா நாள் என்ன நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா சேனலில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஒன்று கொடுத்தோம். எப்படி அடிக்கிறான் மட்டும் பார்த்துக்குவோம். இங்கே பிசி பாருங்கள் 27, பிசி 27, அதை எடுத்து நமக்கு ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 27 அடிச்சிருந்தான். பிசி 27, அதை எடுத்து ஏபியில் 27 அடிச்சிருந்தான். இங்கே பிசி 54, அதை எடுத்து ஏபியில் 54 அடிப்பான் சொல்லிட்டு தான் 543 சொல்லி சேனலில் கொடுத்துருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னு மட்டும் பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி எடுத்து ஏபியில் அடிச்சிருந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி எடுத்து ஏபியில் அடிப்பான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருந்தான்னு மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. என்ன பண்ணியிருந்தான்னா இங்கே ஏபி எடுத்து நல்லா நோட் பண்ணி ஏபி எடுத்து ஏசியில் அடிச்சிருந்தான். நல்லா நோட் பண்ணி ஏபி எடுத்து ஏசியில் ஏபி வந்து 25, ஏபி 25, அதை எடுத்து ஏசியில் வந்து 25 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏபி வந்து 46, அதை எடுத்து ஏசியில் 46. என்னென்னா கரெக்டாக அடிச்சிருந்தான் பாருங்கள். ஒரு நம்பர் எடுக்கிறான்னா அதை கரெக்டாகவே முடிக்கிறான். ஏபி வந்து 25க்கு ஏசி 25, ஏபி 46க்கு ஏசி 46. நம்ம அன்றைக்கி என்ன ஐடியா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிசி 27க்கு ஏபி 27, பிசி 54க்கு ஏபி 54 எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பேட்டர்ன் எடுத்து அடித்து முடிச்சுட்டு போயிட்டான். அன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து 25, ஏசிக்கு 25, ஏபி எடுத்து ஏசியில் இங்கே ஏபி 46, அடுத்து ஏசியில் 46 அடிச்சுன்னா அப்போ ஏசி 46 அடித்தானாக்கா ஏபி 49 மட்டும் எப்படின்னு பார்த்துக்கோ. ஏன்னா ஏற்கனவே இதே பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன். எப்படின்னா டெமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே 06, ஏபி வந்து 06, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கேப் 11 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா 05 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 கணக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 05லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 04 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 கணக்கில் கரெக்டாகவே இருக்கும். ஓகேவா, கிட்டத்தட்ட அதே சேம் பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அடிச்சிருந்தான்னா இங்கே ஏபி பாருங்கள். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 47, ஏபி 47, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 48. ஓகேவா, திருப்பி அதுலேருந்து 10 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 49, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 47 48 49 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். அதிலே பார்த்தீங்கன்னா 3 நம்பர் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். இங்கே ஏபி 25க்கு ஏசி 25, இங்கே ஏபி 46க்கு ஏசி 46. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 47 48 49. ஓகேவா, இதை மாதிரி தான் மேக்ஸிமம் அடிக்கிறான். இதை மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டெமோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம என்னெல்லாம் பேட்டர்ன் கொடுக்குறோன்னு தெரியும். அந்த பேட்டர்ன் மாதிரி தான் அடிக்கிறான். நீங்கள் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 496 அந்த பேட்டர்ன் படி தான் அடிச்சிருந்தோம். அதே மாதிரி பார்த்தா இன்றைக்கி நம்ம என்ன சொல்லி கொடுத்தோன்னு பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வந்து இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு. என்னென்னா இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தா ஏபி 57 தான் இன்றைக்கி கொடுத்துருந்த சேனலில் 577 சொல்லி கொடுத்துருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 25, ஏசி 25, அதை திருப்பி நமக்கு ஏசியில் 52 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, ஏசி 25, அதை திருப்பி ஏசியில் 52 சொல்லி அடிச்சிட்டான். இந்த ஏசி 25 ஒரு நாள் விட்டு பாருங்கள். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 75, அப்போ இந்த 75 அதை திருப்பி ஏசியில் 57 அடிப்பான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் கொடுத்த நம்பரே பார்த்தீங்கன்னா 577 சொல்லி தான் கொடுத்துருந்தேன். 577, ஆனால் இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 575 சொல்லி அடிச்சிட்டான். அதிலே இன்னொரு பேட்டர்ன் என்ன சொல்லி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பேட்டர்ன் தான் அடிக்கிறான். ஆனால் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அடிக்கிறான். என்னென்னா இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தேன் பவரில் அடிப்பான்னு சொல்லிட்டு. என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 25, ஏபி 25, அடுத்த நாள் பாருங்கள் ஏசி 25, அடுத்த நாள் பிசி வந்து 25 தான் நீ கொடுத்துருந்தேன்.
பிசி 25 வரலாம், அப்படி இல்லைனா ஒரு நம்பர் பவர் பண்ணி பிசியில் 20 வரலாம் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் யோசித்தது வேறு, நடந்தது வேறு. என்னென்னா நம்ம ஏபி 25, ஏசி 25, ஒரு பிசி 25 வரணும். அப்படி இல்லைனா ஒரு நம்பர் பவர் பண்ணி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 20 வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து 10, ஏசி 20, ஏசி ஒரு 30, அப்போ 325 இல்லைனா 320 வரும் எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பிசியில் வந்து 75 சொல்லி ரிப்பீட் அடிச்சிட்டான். 75 திருப்பி 75 அடிச்சிட்டான். எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை 25 இல்லை 20 வந்திருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி பெரிய வின்னிங்காக இருந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 577 சொல்லி கொடுத்துருந்தேன், ஏபி பாஸ் ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா சிபோர்டு ஒரு நம்பரில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா வருது, ஆனால் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அடிச்சுட்டு போயிடுறான், மிஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரலாம். ஒரு ஐடியாவாக சொல்கிறேன், நாளைக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது, அது ஐடியாவாக சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள் கணக்கில் வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணிக்க. இப்படிலாம் அடிக்கிறான், இப்படிலாம் அடிக்க வாய்ப்பு இருக்குது மட்டும் சொல்கிறேன், மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க எப்படின்னு. ஓகே, எக்ஸாம்பிள் அதுக்கு மட்டும் ஒரு டெமோ சொல்லிவிட்டு சொல்கிறேன், ஈஸியாக புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே என்னென்னா 531 அடிச்சிருப்பான் பாருங்க. இங்கே ஏபி 53, ஏசி ஒரு 51, 53 51 கேப்பில் ஒரு 52 குறையும். அதை பிசியில் 52 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா, 53 51, அப்போ கேப்பில் ஒரு 52 குறையும். இங்கே ஏபி 53, ஏசி 51, அப்போ பிசி ஒரு 52 கரெக்டாக அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏபி ஒரு 06, ஏசி ஒரு 08, அப்போது ஒரு பிசி ஒரு 07 குறையும். அது கரெக்டாக அடுத்த பிசியில் வந்து 07 சொல்லி அடிச்சிருப்பான். அதே சேம் ரோட்டை தான் இங்கே ஒன்று அடிச்சிருந்தேன்னா இங்கே ஏபி வந்து 16, ஏசி ஒரு 18, அப்போ 16க்கும் 18க்கும் கேப்பில் ஒரு 17 குறையும். ஆனால் 17க்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி அடித்து முடிச்சிட்டான். கிட்டத்தட்ட அதே சேம் பேட்டர்ன் இப்போ இன்னைக்கு நாளைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 57, ஏசி ஒரு 55, அப்போது 57க்கும் 55க்கும் கேப்பில் ஒரு 56 குறையும். ஒரு வேளை நாளைக்கு 56 வரலாம், அப்படி இல்லைனா பவர் பண்ணி அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, ஒரு ஆப்ஷனாக சொல்கிறேன், இது கெஸ்ஸிங்காக சொல்கிறதோட ஆப்ஷனாக சொல்கிறேன், டிப்ஸாக எவ்வளோ எடுத்துக்கோங்க. இதை மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்குது, உங்கள் கணக்கில் வரும்போது ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இதை மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பர் பேர் பண்ணி அடிச்சுட்டு வருவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பிசி பாருங்கள் 98, பிசி 98, அது பிசி 90 அடிச்சுட்டு 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி 68, 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி வரும் 37, கரெக்டாக 2 நாள் கேப் விட்டு 2 நாள் கேப்பில் கரெக்டாக அடிச்சிருப்பான். இந்த 98 பிசி 98 அதை திருப்பி நமக்கு ஏபியில் வந்து 89 சொல்லி ஏபியில் முடிச்சிருப்பான். ஓகேவா, இப்போ இங்கே பிசி 68, அந்த 68 திருப்பி நமக்கு ஏபியில் 86 சொல்லி அடிச்சிருப்பான். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 98, 68, 37 2 நாள் கேப்பு. அவன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 98 திருப்பி நீங்கள் 89 அடிச்சிருப்பான். இந்த 89 அந்த 68 திருப்பி நமக்கு 86 அடிச்சிருப்பான். 3 நாள் கேப்பு. அப்போ இந்த 37 திருப்பி நமக்கு 73 சொல்லி அடிக்கணும். அது கரெக்டாக 3 நாள் கேப்பு. அப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் ஒரு 73 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. 73 வரலாம். அப்படி 73 வந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, ரெண்டுமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஒன்று 736 வரலாம், அப்படிலாம் 739 கூட வரலாம். ஏன்னா இங்கே ஏபி பாருங்கள் 87 அடிச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நாள் விட்டு பாருங்கள். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 86 சொல்லி ஒரு நம்பரை குறைச்சி அடிச்சிருப்பான். 87க்கு ஒரு நம்பரை குறைச்சி 87க்கு ஒரு நம்பரை குறைச்சி 86 அடிச்சிருப்பான். இங்கே 87க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 37, அப்போ 37க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி இங்கே 36 சொல்லி பிசியில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இங்கே ஏபி 87க்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 86, இங்கே பிசி 37க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி பிசி 36, அப்போ ஏபி 73 சொல்லி அடித்தானாக்கா ஒரு நம்பர் 736 சொல்லி ஒரு நம்பரும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னொரு வாய்ப்பு என்னன்னாக்கா பிசி 39 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி பாருங்கள், இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 48 அடிச்சிருப்பான். ஏசி 48 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நாள் விட்டு பாருங்கள் ஏபி 48, ஏசி 48 கரெக்டாக 5 நாள் விட்டு பாருங்கள் ஏபி 48, அப்போ 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 48 சொல்லி வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 48 பிசி 48 தான் வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி பிசியில் 98 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா, இதை மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்ன் கரெக்டாக அடிப்பான். 3ஆவது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிருப்பான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த மாதிரி தான். ஏபி வந்து 25, ஏசி 25, அதுக்கு ஒரு பிசி வந்து 25 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா பிசி வந்து 25 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 75 சொல்லி அடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது, எனக்கு வரது வாய்ப்பு இருக்குன்னா இங்கே ஏபி வந்து பாருங்கள், இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 89, கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள் ஏசி ஒரு 89, அப்போ பிசி 89 வரணும். ஆனால் 89க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி பிசியில் 39 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 739 கூட ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
ஓகே. இது ஒரு ஐடியாவாக தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முடிஞ்சால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாயின் பார்த்தீங்கன்னா கேஎல் ஜாய் சேனல் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ஜாய் 1825 சொல்லி ஒரு நம்ம சேனல் நேம் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி கேஎல் ஜாய் டெலிகிராம் ஜாயின் பண்ண தெரியாதவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9087006845 ஓகேவா. இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் வந்து பே பண்ணால் தான் நீங்கள் வந்து வீடியோ பார்க்க முடியும். பே பண்ணால் இஷ்டம் இருக்க மட்டும் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இல்லை வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க ஜி. நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா என்னென்னா 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே எதாவது ஆப்ஷன் வரும்போது ஜாயினில் வீடியோ போடுவேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு ஏபி வந்து 73 வந்தால் 736 அப்படிலாம் 739 ட்ரை பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் வேணும், ஜாயின் பண்ணிக்கோங்க ஜி. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.